வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. மார்ச் 11 ரம்ஜான் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொன்னதும் அதை ஃபாலோ பண்ணுறவங்கள சந்தோஷமோ இல்லையோ, பிரியாணி கிடைக்கும் போது நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமாயிடும். சரி, விஷயத்துக்கு வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா 9வது மாதம் அவங்களுடைய காலண்டர் படி துவக்க நாளாக பார்க்கப்படுதுங்க. அமாவாசை அன்றைக்கி தான் வந்து அதை துவக்க நாளாக பார்க்குறேன். ஸோ இந்த வருஷத்தில் இந்த நாளில் இது வந்துருக்குது. இந்த மாதம் ஏன் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, அவங்க வேறதெல்லாம் இருப்பாங்க அப்படின்ற மேட்டர்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இருந்தாலுமே இந்த குரான் இருக்குங்க இல்லையா, இது வந்து முகமது நபி அவர்களுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுது. அதனால தான் ரொம்பவுமே ஸ்பெஷலான ஒன்றா இருக்குது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 கடமைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. தொழுகை, தர்மம், யாத்திரை, விரதம், மத நம்பிக்கை, கடவுள் ஒருவனே அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஸோ இந்த விஷயங்கள் தான் பேஸாக வச்சுருப்பாங்க. அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த விரதம் இருக்கிறது, தர்மம் கொடுக்குறது. இதெல்லாமே வந்து இந்த நாளில் இந்த மாதத்தில் அவங்க வந்து ரெகுலராக பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சூரிய உதயம் ஆகிற அந்த சமயத்தில் வந்து சாப்பிட்றது அதுக்கு முன்னாடி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க வந்து சாப்பிடுவாங்க. ஸோ இப்படி அந்த விரதம்ன்றது ஒரு மாதம் முழுக்க கண்டினியூ ஆகும். வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுறது ரெகுலர். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன குழந்தைங்களாம் இப்போ வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அது ரொம்ப அழகான ஒரு விஷயமா இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி அதில் ரொம்ப முக்கியமாக இவங்க ஃபாலோ பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பேராசை, பொறாமை, கோபம், காமம்னு சொல்லிட்டு ஒரு சில பிரச்சனைகளில் இந்த மனித இனம் மாட்டி சிக்கி தவிச்சுட்டு இருக்குல்ல, அதுலேருந்துலாம் விடுபட்டு ஒரு இறைநிலையை அவங்க அந்த இறைவனை அடையிறதுக்கான ஒரு வழியாக, ஒரு மெத்தடாக தான் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் கடந்து இந்த ஒரு பெரிய தவ நிலை மாதிரி தான் இந்த ஒரு மாதம் முழுக்க அவங்களுக்கு இருக்க போகுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தொடங்குது இல்லையா, அதை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நாளாக தான் இந்த நாள். இது வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நிறைய இஸ்லாமியர்களாக செலிப்ரேட் பண்ணுது. அதுலேயும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஈரான், ஈராக்கு, பாகிஸ்தான், தஜிகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நாடுகளில் இந்த நாளையே வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ரம்ஜான் தானே பயங்கர ஃபேமஸாக இருக்கும். பட் ஆனால் இந்த துவக்க நாளையே பார்த்தீங்கன்னா அவங்க பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே வேர்ல்டு பிளம்பிங் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. பிளம்பிங் அப்படின்னு இந்த பைப் கனெக்ஷன்லாம் கொடுப்பாங்களே அதானே அப்படின்னா அதே தான். ஆனால் நம்ம சொல்கிற அளவுக்கு ரொம்ப சாதாரணமாக ஒரு விஷயம் கிடையாதுங்க. யோசிச்சு பாருங்கள், நம்ம இருக்கக்கூடிய இடம் சுற்றி எத்தனை வீடு இருக்கும், அத்தனை வீட்டுக்கும் வந்து பைப் லைன் கொடுக்கணும். ஓகே, கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் அது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இப்போ கழிவு நீரோ இல்லை தண்ணியோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய வேலை. அந்த வேலையை கூட விடுங்களேன், ஜஸ்ட் சும்மா யோசிச்சு பாருங்களேன். ஒரு டெக்னிக்கலாக இது வந்து ஒரு சர்வலான ஒரு அமைப்பாக இருந்தால் மட்டும் தான் அந்த இடத்துல போய் தண்ணி போய் அங்கே கொட்டும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, மோட்டர் வச்சு அரைப்பாங்களா? இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த பிளம்பிங்கோட டிபார்ட்மெண்ட். இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் மக்களினுடைய கூட்டம்ன்றது, நெரிசல்ன்றது அதிகமாக ஆரம்பிச்சுது. அதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா கழிவு நீர் வந்து அங்கங்கே பக்கத்துலேயே வந்து நம்ம போட்டு போயிடும். பட் ஆனால் இவ்வளோ மக்கள் ஒரு இடத்துல இருக்கும்போது அத்தனை கழிவு நீரும் போட்டோம், நம்மளே வந்து ஒரு குளத்துக்குள்ளே மூழ்கி இருக்காம தான் இருப்போம். அவ்வளோ கழிவு நீர்கள் சேர்ந்துருக்கும். ஸோ இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக 19ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் இது பயங்கர ஃபேமஸ் ஆரம்பிச்சிது. அதுவும் இந்த பிளம்பிங் அப்படின்ற நேம் வந்து லத்தீனுடைய ஒரு மொழியாக்கம் தாங்க. பிளம்பம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுலேயும் மோஸ்ட்லி இந்த ரோமாபுரியெலாம் பார்த்தீங்கன்னா இஎம் தான் வந்து பைப் லைனாக வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று குறிப்புகளாக இருக்குதுங்க. ஸோ இந்த பிளம்பிங்கினுடைய விஷயம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுது அப்படின்னா, இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வளர்ந்த நாடுகள் இருக்கு இல்லையா, இந்த வளர்ந்த நாடுகள் எல்லா இடத்துலையும் சுகாதாரம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயும் ஒரு கரெக்டான ஒரு குடிநீர் அப்படின்றது இல்லைன்னு வச்சிங்களேன், அது ஒரு பெரிய அசுத்தமாக பார்க்கப்பட்டு அவங்க ஒரு வளர்ந்த நாடாகவே இல்லை அப்படின்ற அளவுக்கு தான் பார்க்கப்படுமா. இதில் எப்படி சொல்லணும் அப்படின்னா, இது வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கும் 100 குழந்தைங்க சுகாதாரம் இல்லாத தண்ணியை குடிக்கிறதுனால வயிற்றுப்போக்கால் இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் அசோசியேஷன் சொன்னாங்க. அதுலேயும் 9,000 மில்லியன் குழந்தைங்க கை கழுவுறது கூட அடிப்படை வசதி இல்லாமல் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து நம்மளோட டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த பிளம்பிங்ன்ற ஒரு டிபார்ட்மெண்ட். அப்படி இந்த டிபார்ட்மெண்ட்டை நம்ம பெரிய லெவலில் வந்து செலிப்ரேட் பண்ணோம், இதில் நிறைய நவீனத்துவத்தை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பிளம்பிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவை வேர்ல்டு பிளம்பிங் அசோசியேஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக கொண்டாடுறாங்க மார்ச் 11. நெக்ஸ்ட் டே ஆஃப் ட்ரக் கண்ட்ரோல் அத்தாரிட்டிஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாங்க. ஏன்னா ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மக்கள் தொகையில் 2% பேர் ட்ரக் அடிக்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2% தானப்பா அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக தெரியல. அது எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 18,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இந்த ட்ரக்கை யூஸ் பண்ணுறதுல பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7,000 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 2020 ஒரு கணக்குன்றது சொன்னாங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த ட்ரக் கண்ட்ரோலுக்கான ஒரு தனி ஒரு டிபார்ட்மெண்ட்டே உருவாகினாங்க. இன்றைக்கி அதில் வந்து கிட்டத்தட்ட 40,000 வீரர்கள் வந்து இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை வந்து செலிப்ரேட் பண்ணோம். ஏன்னா இந்த கண்ட்ரோலை கொண்டு வந்தாங்க அப்படின்னா நாட்டினுடைய ஒழுக்கம்ன்றது தானாக வந்துடும்ல. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா இந்த கண்ட்ரோலை பண்ணக்கூடியவங்களை வந்து செலிப்ரேட் பண்ணி அவங்களுக்கு விருதெல்லாம் கொடுத்து இதில் சிறப்பாக இருக்கவங்கலாம் வந்து பாராட்டத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக 2008 விளாடிமிர் புதினால உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா டே ஆஃப்
ட்ரக் கண்ட்ரோல் அத்தாரிட்டிஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 11. நெக்ஸ்ட் தஜிகிஸ்தானில் பிரஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து புகாரே ஏ ஷெரீஃப் அப்படின்னு சொல்லிட்டு 1912 ஃபர்ஸ்ட் டைமாக அவங்களுடைய லாங்குவேஜில் ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் வந்து ரிலீஸ் ஆச்சுங்க. ஸோ அந்த நாளை இவங்க சூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1925 அது நேம்லாம் மாற்றி ஜிம் ஹரியாத் அப்படின்னு சொல்லிட்டு அது நேம் மாற்றினாங்க. அப்படி நேம் மாற்றி மறுபடியும் அது ஒரு பெரிய ரெவல்யூஷன், அதாவது அவங்க தஜிகிஸ்தானுடைய ரெவல்யூஷன் உண்டானதுக்கு அப்புறமா இவ்வளோ மாற்றங்கள்லாம் நடந்து இருந்தாலும் பேர் மட்டும் தான் மாற்றினாங்களே தவிர்த்து இன்னைக்கு வரைக்கும் அந்த நியூஸ் பேப்பர்ன்றது இருக்குங்க. இது வந்து கவர்மெண்ட்டால் அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர். ஸோ இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அந்த நாளை இது உருவான அந்த நாளை சூஸ் பண்ணி இந்த நியூஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ண அந்த நாளை சூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த டேட்டை வந்து வச்சிருக்காங்க. ஸோ அப்படி இந்த ப்ரெஸ் துறையில் இருக்கக்கூடியவங்களையும் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டினுடைய வளர்ச்சியோ வீழ்ச்சியோ பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு அப்படின்றது இந்த ஊடகத்துறையில் இருக்குது. அதுவும் இந்த பத்திரிகை துறையில் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஒரு கேஸ் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போய் நீங்கள் கேஸ் கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டாங்க. பட் ஆனால் ஒரு எழுத்துப்பூர்வமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்து நம்ம கேஸாக வந்து ஃபைல் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஸ். ஸோ அப்படிப்பட்ட இந்த துறையை வந்து பாராட்டுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விதமாக தான் பார்த்தீங்கன்னா 1999 இதை வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க தஜிகிஸ்தான் மார்ச் 11. ஆஸ்திரேலியாவில் இன்றைக்கி 3 டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. பயங்கர செலிப்ரேஷனாக இருக்குன்னு பார்த்தா இது வந்து ஒவ்வொரு பகுதியை சார்ந்தவங்க ஒவ்வொரு விதமாக கொண்டாடுறாங்கப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லேபர் டே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி நம்ம ஆஸ்திரேலியாவோட லேபர் டே பார்த்தோம்ல, கரெக்ட், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். நான் அப்போவே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் அந்த ரெவல்யூஷன்றது உருவாச்சு. அதில் ஒரு உதாரணம் சொல்லலாம், 1855 சிட்னியில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் மேன்ஷன் அப்படின்ற ஒரு தொழிலாளர்கள்லாம் சேர்ந்து ரொம்ப நேரம் வந்து 14 மணி நேரம் வேலை செய்ய வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எதிர்த்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே மெல்போர்னுக்கு போச்சு. அங்கே இருக்கக்கூடிய கட்டில தொழிலாளர்கள்லாம் வந்து பிரச்சனை பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கான உரிமைகள் கிடைச்சது. இது ஈஸ்ட் பக்கமாக இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ஆஸ்திரேலியாவில் இன்னைக்கு லேபர் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 11. நெக்ஸ்ட் அடிலைட் கப் டே அப்படின்னு சொல்லிட்டு சவுத் ஆஸ்திரேலியாவில் வந்து பயங்கரமான செலிப்ரேஷன். இது வந்து ஊனமுற்றவர்களுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு குதிரை பந்தயம். இது வந்து 3 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாருமே கலந்துக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா SIAJC அப்படின்ற ஒரு அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா இது பல வருஷங்களாக பண்ணிட்டு இருக்காங்க. எப்போதுலேருந்து 1864 அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் இடையூறுகள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பிரச்சனையினால இது வந்து தடைப்பட்டு போச்சு. நிறைய பேர் சட்டங்கள்லாம் போட்டு குதிரை பந்தயங்கள் வேணான்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. இப்படிலாம் ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஊனமுற்றவர்களாக நடக்கக்கூடிய ஒரு குதிரை பந்தயம் இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் ஆஸ்திரேலியன் டாலர் வரைக்கும் அவங்களுக்கு வந்து கிஃப்டாக கொடுக்குறாங்களாம். அதனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நிறைய மக்கள் எத்தனை 50,000 60,000 சொல்லிட்டு நிறைய பேர் இதை பார்வையிடுறதுக்காக மட்டுமே வருவாங்களாம். ஸோ அப்படி ரொம்ப ஃபேமஸாக இருந்தது பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போச்சு. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் என்னவோ தான் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சில இன்ஃபர்மேஷன்லாம் கூட வந்திருக்கு. ஸோ இப்போ இது அப்படியே டெவலப்மெண்ட்றது கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் என்னைக்காக இருந்தாலும் இது ஒரு பெரிய விஷயம் தானே. ஸோ அதனால் அந்த அமைப்பால் கொண்டாடக்கூடிய ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா அடிலைட் கப் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆஸ்திரேலியா. கான்ஃபரா டே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்களுடைய தலைநகரை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆஸ்திரேலியா. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குங்க. ஷார்ட்டாக சொல்கிறேன். இந்த மெல்போர்னு சிட்னி அப்படின்னு சொல்லிட்டு 2 பிளேஸ், இது வந்து மொத்தம் 7 மாநிலங்கள், ரொம்ப பெரிய மாநிலங்கள்ங்க. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இடத்த தான் தலைநகர் ஆகணும், அவங்களுடைய இடத்துல தான் தலைநகர் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா ஆச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் யாருக்குமே வேணாம், நம்ம புதுசாக ஒரு இடத்த உருவாக்கலாம்னு சொல்லிட்டு உருவாக்கின இடம் தான் பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃபரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது உருவாக்கின அந்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அது ஒரு மிகப்பெரிய தலைநகரமாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட அந்த இடத்த வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டதுனா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் மார்ச் மாதத்தினுடைய 2வது திங்கட்கிழமை இது செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த வருஷத்தில் மார்ச் 11. நெக்ஸ்ட் டே ஆஃப் ரீஸ்டோரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லித்வேனியா அன்றைக்கி ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம லித்வேனியாவோட செலிப்ரேஷன் பார்த்துருப்போம் இல்லையா, சேம் டே. ஆமாங்க, February 16 இதை பார்த்தோம். அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அன்றைக்கி நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு வந்து 2 முக்கியமான நாள் இந்த சேம் விஷயத்தை கொண்டாடுறது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு பேரரசுலேருந்து வெற்றி பெற்றதை இவங்க கொண்டாடிருப்பாங்க. அண்ட் இன்றைக்கி இதை கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியனில் இவங்க ஒன்றா இருந்தப்போ அதுக்கப்புறம் அவங்க வந்து சுதந்திரம்லாம் கேட்டு தனியாக பிரிஞ்சாங்க. ஸோ சோவியத்துலேருந்து பிரிஞ்ச முதல் பகுதியாக இந்த பகுதி பார்க்கப்படுது. ஸோ அப்படி 1940 ஒரு ஒப்பந்தத்தை போட்டு என்ன பண்ணாங்கன்னா ஜெர்மனியும் ரஷ்யாவும் வந்து இவங்களை வந்து ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுலேருந்து தான் இவங்க வந்து வெடித்து வெளில வந்து தனியாக ஒரு பகுதியாக மாறினாங்க. ஸோ அப்படி மாறின அந்த விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா டே ஆஃப் ரீஸ்டோரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் லித்வேனியா அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 11. காரணம் இருந்தால் அது தேவை, காரணம் இல்லைனா அது காதல். மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு. உங்கள்கிட்ட விடைபெறுது நான் உங்கள் பாண்டியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.